வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு கார்த்திகை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை வளர்பிறையோடு வரக்கூடிய, அதுவும் 3ஆம் பிறையில வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு திருநாளுங்க. இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறது நம்ம செய்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வெள்ளிக்கிழமை காலையில் நேரமே சுக்கிரஹோரையில் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு தீப வழிபாடு பண்ணணும். சுக்கிரஹோரைங்கிறது 6 to 7. அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் வாசல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போட்டிருப்போம். அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வச்சு மகாலட்சுமியினுடைய அஷ்டகமோ அல்லது கனகதார ஸ்தோத்திரம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் பாடுங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த பாட்டு யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் வீட்டில் கேட்டு வேலை செய்யலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு விஷயம் செய்யணும். மத்தியானம் 1 to 2 கரெக்டாக மறுபடியும் சுக்கிரஹோரை வரும். ஒரு நாளைக்கு 3 தடவை வரும். இந்த 1 to 2ல் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கல்லுப்பும் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் கொம்பு இருக்குங்களா, அதுவும் வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம் இதெல்லாமே வாங்கிட்டு அந்த 1 to 2க்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வச்சு வீட்டில் மகாலட்சுமிக்கு மறுபடியும் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பூஜை செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8 to 9 மறுபடியும் மகாலட்சுமி ஹோரை வரும். அதாவது சுக்கிரஹோரை வரும். அந்த சுக்கிரஹோரையில் எப்போவுமே மகாலட்சுமி வீட்டில் தங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அந்த இரவில் வரக்கூடிய சுக்கிரஹோரை தான். அந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருட்களை எல்லாத்தையும் முன்னாடி வச்சு நெய் விளக்கு போட்டு மகாலட்சுமி அஷ்டகம் நீங்கள் பாட தெரியல அப்படின்னா யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் அதை போட்டு விட்டு கூட நீங்கள் அந்த பாட்டை பாட விட்டுட்டு நீங்கள் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை பண்ணி உங்கள் வீட்டில் செல்வ வளம் எப்பொழுதும் தங்கி இருக்கணும், மகாலட்சுமி தாயார் எப்பவும் நம்ம வீட்டில் தங்கி இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூஜையில் வச்ச பொருட்களை எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். நைவேத்தியமாக பால் தேன் கலந்து வைங்க. இந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும், வெளியாளுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்படி நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுடைய செல்வ நிலை உயரதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள். நன்றி.